அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட் வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம நடுநாட்டு ஸ்தலங்களில் முதல் பாகம் நம்ம பார்த்தோம். 11 கோவில் நம்ம பார்த்தோம். திருநெல்வாயில் அறத்துறை அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம திருக்கோவலூர் வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம். இப்போது அடுத்த 11 நம்ம பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவு முதல் பார்ட் பார்க்காதவங்களுக்கு இதோட லிங்க் நான் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். நடுநாட்டு ஸ்தலங்களில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நடுநாட்டு ஸ்தலங்கள் 22 ஸ்தலங்கள் உண்டு. அதில் முதல் 11 நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்த 11 இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நடுநாட்டு ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அரகண்டநல்லூர் கோயில், அதை பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தர் திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் விழுப்புரம் மாவட்டம், நம்ம கடலூரில் உள்ளதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். கடலூர்லேருந்து அடுத்தது விழுப்புரம் வந்தாக்கா இந்த திருக்கோவிலூர் நகரம் கண்டாச்சிபுரம் வட்டம் அரகண்டநல்லூர் பேரூராட்சியில் அமைஞ்சிருக்கிறது இந்த ஊருங்க. இந்த கோவிலோட பெயர் அருள்மிகு அதுல்யநாதேஸ்வரர் திருக்கோவில். இது பார்த்தீங்கன்னாக்க மூலவர் அதுல்யநாதேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. தாயார் அழகிய பொன்னழகி அப்படின்னு கூப்பிடுறாங்க. தலவிருட்சம் வில்வமாக இருக்குது. இந்த கோவில் ரொம்ப தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். காலை 7லேருந்து கோவில் திறந்திருக்கு. மாலை 4 மணிலேருந்து திரும்பவும் திறந்திருக்கும் நடை. இங்கே சுவாமி சுயம்பு லிங்கமாக இருக்காரு. மேற்கு பார்த்தபடி ருத்ராட்ச பந்தலில் கீழே காட்சி தர்றாரு. ரொம்ப அருமையான கோவில். தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அடுத்த நடுநாட்டு ஸ்தலங்களில் இடையாறு மருந்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுவும் சுந்தரர் திருநாவுக்கரசரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். இது நடுநாட்டு ஸ்தலங்களில் ஒன்று. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விழுப்புரத்தில் இருந்து திருவெண்ணைநல்லூர் வழியாக திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் திருவெண்ணைநல்லூர் அடுத்து வர ஊர் தான் இந்த ஊர். திருவிடையாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது புராண காலங்களில் இதை மாதிரி பேரில் திருவிடையாறுன்னு மருவி பெயர் பெற்றது. சங்க காலத்தில் கரிகாலன் ஆட்சியில் காலத்தில் இடையாறு செல்வ வளம் மிக்க ஊராக இந்த ஊர் திகழ்ந்ததாம். இந்த ஸ்தலத்தோட இறைவன் மருந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் கிருபாபுரீஸ்வரர் அப்படின்னும் இடையாற்றீசர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அதனால் இந்த கோயில் இடையாறு கிருபாபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு இன்னொரு ஒரு பேரும் இருக்குது. இந்த கோயிலில் கிடைத்த கல்வெட்டில் இந்த இறைவன் மருதந்துறை உடைய நாயனார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தாயாரோட பேர் ஞானாம்பிகை. திருவெண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோவில் தாங்க. திருவெண்ணைநல்லூர் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இன்னொரு ஒரு ஊர். இந்த இறைவனோட பேர் கிருபாபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. விழுப்புரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற வழியில் திருவெண்ணைநல்லூர் ரோடு தாண்டி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஊர். இந்த கோவிலோட மூலவர் கிருபாபுரீஸ்வரர். இது பார்த்திங்கனாக்கா இறைவி மங்களாம்பிகை அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்குள்ள இறைவர் முதலாம் ராஜராஜ கல்வெட்டில் திருவெண்ணைநல்லூர் திருவட்டுத்துறை ஆழ்வர் அப்படின்னும், 2ஆம் ராஜராஜேஸ்வரர் முதலானவர் கல்வெட்டுகளில் பார்த்திங்கனாக்கா திருவெண்ணைநல்லூர் ஆட்கொண்ட தேவர் அப்படின்னும் இந்த இறைவனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயிலோட தலமரம் மூங்கில். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு ஸ்தலங்களில் இந்த ஊர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலங்க. அடுத்ததாக திருத்துறையூர் சிஷ்ட குருநாதர் சுவாமி கோவில். இந்த கோவில் பார்த்திங்கனாக்கா கடலூர் மாவட்டத்தில் திருத்துறையூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த கடலூர் மாவட்டத்தை தாண்டி கிட்டத்தட்ட நீங்கள் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்திலே எல்லா நடுநாட்டு ஸ்தலமும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோவில். இது நான் சொன்ன மாதிரி கடலூர் மாவட்டத்தில் திருத்துறையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிட்ருக்கிற நடுநாட்டு ஸ்தலங்களில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலில் சிஷ்ட குருநாதர் சிவலோக நாயகி சன்னதிகளும் விநாயகர், முருகன், கஜலட்சுமி, தட்சிணாமூர்த்தி, நவகிரகம் போன்ற பல சன்னதிகள் இங்கே சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு வராங்க. முக்கியமாக சித்திரை மாதத்தில் வர சதய நட்சத்திரத்தில் அப்பர் குரு பூஜை முக்கிய திருவிழாவாக இங்கே நடக்குது. நம்ம பார்க்கக்கூடிய கோவில் நடுநாட்டு ஸ்தலங்களில் திருவாண்டார் கோவில், பஞ்ச நதீஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு சிவன் கோவில். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவில் இந்தியாவில் தமிழகத்தில் அருகே புதுவை மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஆண்டார் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாண்டார் கோவில் அப்படின்னும் இந்த கோவிலை அழைக்கிறாங்க. விழுப்புரம் பாண்டிச்சேரி ரோட்டில்
கோலியனூர் கண்டமங்கலம் வழியில் பேருந்து சாலையில் கோலியனூர் வளவனூரை அடுத்து புதுவை மாநில எல்லையில் கொஞ்சம் தூரத்திலேயே இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. மூலவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சநதீஸ்வரர், உற்சவர் வந்து பஞ்சமூர்த்தி, தாயார் திரிபுர சுந்தரி. இங்கே வந்து கோவிலில் முக்கியமாக நிறைய சிவராத்திரி, திருக்கார்த்திகை, கந்த சஷ்டி, தைப்பூசம் இதெல்லாம் நடந்தாலும் இங்கே வந்து திருக்கல்யாணம் ரொம்ப ரொம்ப அருமையாக திருவிழாவாக வந்து இங்கே கொண்டாடுறாங்க. திருமாணிக்குழி வாமனபுரீஸ்வரர் கோவிலை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். திருமாணி வாமனபுரீஸ்வரர் வந்து சம்பந்தரார் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். இது வந்து தென்னார்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு ஸ்தலங்களில் 17வது ஸ்தலமாகும். இந்த கோவில் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருவந்திபுரம் வழியாக வந்து பாலூர் பன்ருட்டி செல்லும் சாலையில் திருவந்திபுரத்திற்கு அடுத்தபடியாக சுந்தரப்பாடி அப்படிங்கிற இடத்திற்கு அருகில் உள்ள சாத்தாங்குப்பம் வழிகாட்டி செல்லும் சாலையில் கெடில நதிப்பாலை அந்த அடுத்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கிட்டத்தட்ட கடலூர்லேருந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை வந்து நீக்கிறதுக்காக வாமனன் சிவனை வழிபட்டதாக வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருப்பாதிரி புலியூர் பாடலேஸ்வரர் கோவில். இது வந்து கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரில் திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. சம்பந்தர், அப்பர் போன்றவரால் பாடல் பெற்ற ஸ்தலம். 274 சிவாலயங்களில் இது 229வது தேவார ஸ்தலம். இங்கே வந்து சிவன் சுயம்பு மூர்த்தியாக வந்து காட்சி அளிக்கிறாரு. அப்பரை கல்லிலே கட்டி கடலிலே விட அது மிதந்து இந்த ஸ்தலத்தில் பக்கத்தில் கரை சேர்ந்ததாக வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருந்துகிட்ருக்கு. மகேந்திரவர்ம மன்னர் திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் போட்டபோது கல் தெப்பமாக மாறி இங்கே வந்து கரை சேர்ந்ததாக வந்து கூறப்படுது. அதனால தான் இந்த இடம் வந்து கரையேறி விட்ட குப்பம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. முண்டீச்சரம் சிவலோகநாதர் கோவிலுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இதுவும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே கடலூர், விழுப்புரம், அந்த பாண்டி அந்த ரூட்லேயே வந்து அத்தனை நடுநாட்டு ஸ்தலங்களும் வந்து இருக்குது. நீங்கள் தாராளமாக எங்கள் பக்கம் போனீங்கன்னா அத்தனையும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 நாள்லேயே எல்லா கோயிலையும் 2 நாள் போதும். ரொம்ப முடியல அப்படின்னாக்கா 3 நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். முண்டீச்சரம் சிவலோகநாதர் கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அப்பர் பாடல் பெற்ற ஸ்தலம். இது இறைவனோட காவலர்களான திண்டி முண்டி வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நடுநாட்டு ஸ்தலம். இது இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்க தென்பெண்ணை கரையில் திருவெண்ணெய்நல்லூர் அருகில் 3 கிலோமீட்டர் கிழக்கில் திருமுண்டீச்சரம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இது வந்து கடலூர் மாவட்டத்துக்குள்ளே வருது. திருக்கோவிலூர் திருவண்ணாமலை SH 68 நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை திருச்சிராப்பள்ளி நேஷ்னல் ஹைவேயில் வந்து போனீங்கன்னாக்கா 45 போனீங்கன்னாக்கா தேசிய நெடுஞ்சாலை மிக அருகில் இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நடுநாட்டு ஸ்தலங்களில் பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோவில். பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா திருஞான சம்பந்தால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இதுவும் விழுப்புரம் மாவட்டத்திலே விக்கிரவாண்டி வட்டம் பனையபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். சூரியன் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு. சித்திரை மாதம் 1 தேதியிலிருந்து 7 நாட்கள் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்து திருமேனியில் சூரிய ஒளி வந்து படுமா. சத்யாம்பிகை அம்பாள் மீதும் சூரிய கதிர்கள் படுமாறு அமைக்கப்பட்ட சிறப்பான கட்டிடக்கலை கொண்ட இந்த ஸ்தலம்ங்க. இது சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. விழுப்புரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஸ்தலம். திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் கோவில். இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய ஸ்தலம். இது அருணகிரிநாதரோட திருப்புகழும் பாடல் பெற்றது. இது இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பசுக்களுக்கு தாயகமான தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்கத்தோட பசுவின் குழம்பு வடு வந்து இருக்கான். லிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசுவோட குழம்பு வந்து கால்பட்டது, அந்த இது அப்படியே இருக்குது. அன்னையால் வன்னி மரமாக மாற்றப்பட்ட பிருங்கி முனிவர் சாப விமோக்ஷனம் அடைந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வன்னி மர தலவிருட்சமாக இங்கே வந்து இருக்குது. கொன்றை மரமும் இங்கே வந்து இருக்குது. ராமரும் பூஜித்த வரலாறு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தி காமதேனு தவம் இருந்து கொம்பு பெற்ற தலம் அப்படின்னு இன்னொரு ஐதீகமும் சொல்கிறாங்க. தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் வட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஊர். விழுப்புரம் அருகே உள்ள திருவாமுத்தூர் சென்னையிலிருந்து வரும்போது சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அடையும் முன் விழுப்புரம் செஞ்சி சாலை சந்திப்புக்கு அடுத்து வலப்பக்கம் வரும் சிறிய சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலை வந்து நம்ம அடையலாம்ங்க. ஆக
அண்ணாமலையார் கோவில், திருவண்ணாமலை கோவில் தான். திருவண்ணாமலை மலை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமானோட பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம். இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். நடுநாட்டு ஸ்தலங்கள்லேயும் இது ஒரு ஸ்தலமாக வந்து விளங்குது. திருவாசக திருத்தலங்களில் இது பெருமை கொண்ட ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களுக்கு யார் பெரியவர் அப்படின்னு வாக்குவாதம் ஏற்பட்ட அந்த திருவிளையாடலை இங்கே வந்து நம்ம நிகழ்ந்த கதை நம்ம ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலை பற்றி நம்ம வந்து நிறைய ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம். ஒரு பதிவே வந்து திருவண்ணாமலையை பற்றி போட்டிருக்கோம். இதோட நடுநாட்டு ஸ்தலம் வந்து முடியுது. வேறு இதே மாதிரி ஒரு அன்பர் கேட்டதுனால அந்த நடுநாட்டு ஸ்தலத்தை பற்றி நம்ம வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து சொன்னேன். கடலூர், விழுப்புரம் மாவட்டம், பாண்டி வரைக்கும் வந்து அத்தனை 22 கோயிலும் வந்து சிவனோட ஆலயங்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி வேறு ஏதாவது பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அந்த பதிவை போடுறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து உபயோகரமாக இருக்கும். வேறு ஒரு அருமையான ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.